ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் பண்ணினதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. அந்த மாதிரி விசேஷங்களில் வந்து நான் கலந்துக்கிட்டதும் இல்லை. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு வந்துட்டு தெரியாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணால் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாப்புக்குட்டி வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதே பெரிய ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பாப்புக்குட்டியை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு மாக்கோலத்துக்கு வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வெளியில் எல்லாமே வந்துட்டு மாக்கோலம் வந்து விட்டாச்சு. வீட்டில் சுத்தமாக கோலப்பொடி இல்லை. கலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கோலப்போட்டிலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னோடய குட்டீஸ் வந்துட்டு கலை திருவிழாவில் வந்து சேர்ந்துருந்தாளா 2வது பொண்ணு. அவள் இருக்கிற கலர் கோலப்பொடி எல்லா கோலப்பொடியும் எடுத்துகிட்டு போயிட்டா. சுத்தமாக கோலப்பொடியே வந்துட்டு இல்லை. கோலமே வந்து இப்போ போடுறதே கிடையாது. எந்திரிக்கிறதும் காலையில் லேட்டாக தான் வந்து எந்திரிக்கிறோம். கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிக்க அதுக்கப்புறம் காஷிகா வந்துட்டு எந்திரிச்சிட்டா. அப்புறம் அவளை கொண்டு வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து நிற்க வச்சு சாமி கும்பிட வச்சுட்டு அப்புறம் விபூதி எல்லாம் வந்து நெத்தியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவளை வச்சு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் சென்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் பெட்டில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வீட்டோட நிலவாசப்படியில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கு சாம்பிராணி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே நம்ம வீட்டில் வந்துட்டு இப்படி தான் வந்து போச்சு. அதே மாதிரி வெத்தலை தீபமும் வந்துட்டு சூப்பராக வந்து போட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு. ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து இருந்துச்சு மனசுக்கு. எல்லாருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கங்கள்.